எனக்கு திடீர்னு எல்லாமே சரியா இருந்தும், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு சரியில்லையே! சம்திங் இஸ் மிஸ்ஸிங்ன்ற ஒரு மாரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அது என்னன்னு ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான், ஐ ஃபிகர் இட் அவுட். கண்டுபிடிச்சுட்டேன். என்னதான் எனக்கு அந்த பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சுட்டேன். என்னன்னா, எனக்கு ஒரு மாரி டயர்டா இருக்கு. ஒழுங்கா தூங்குறேன், ஒழுங்கா சாப்பிடுறேன். எல்லாமே ஒழுங்கா பண்ணியுமே டயர்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம பொதுவாவே டயர்டா இருக்கிறதுக்கான காரணம் பிசிக்கல் டயர்ட்னஸ் ரொம்ப நடக்கிறோம், இல்ல வந்து ரொம்ப வேலை செய்றோம் அப்படின்னா மட்டும் தான் நெனச்சுக்கிறோம். ஸோ, சம்டைம்ஸ் வந்து நம்ம படிக்கிறதே ஒரு வேலைன்னு கன்சிடர் பண்றதே இல்லையோ! நான் கன்சிடர் பண்ணாம இருந்திருக்கேன். அதனால தான் வந்து நான் ரொம்ப நேரம் படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்றதும் சரி, யோசிக்க ஸ்பெண்ட் பண்ண டைமும், அது வந்து என்ன பிசிக்கலி டயர்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றத நான் கன்சிடரே பண்ணாம இதுவரைக்கும் இருந்திருக்கேன். ஆனா அதுவும் க கம் லைக் அதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணுமாமே! லைக் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பா திங்க் பண்றோம், எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பா வந்து ஒரு விஷயத்த பத்தி நம்ம யோசிக்கிறோம். அந்த யோசிக்கிறதுமே வந்து எனர்ஜி எடுத்துக்கும். அந்த யோசிக்கிறதுமே வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்லேருந்து டைம மட்டும் எடுக்காம, நம்மளுடைய எனர்ஜியும் சேர்த்து எடுத்துக்கும். அதனால உன்னால வந்து ஒரு சில விஷயங்கள செய்ய முடியாம போலாம். ஏன்னா, இன்னைக்கும் அதே மாரி வந்து நான் காலையில லேபுக்கு போயிட்டு வேலை ஒர்க் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம், அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு மல்டிபிள் திங்ஸ பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். நெறைய விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிச்சு ஓவர் திங்க்ன்னு சொல்றத விட லைக் ஜென்ரலா ஒரே நேரத்துல வந்து பல விஷயம் பண்ண ட்ரை பண்ணி, அதுல வந்து எந்த விஷயமும் ஒழுங்கா பண்ணாம எனர்ஜி போயி, அதுக்கப்புறம் ஒரு மாரி காத்து போன பலூன் மாரி தொங்கி போயிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சுச்சு லைக் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். அது யோசிக்கிறத கட்டுப்படுத்த முடியுமான்னா, அது எனக்கு தெரியல எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. ஐ அம் ஸ்டில் லேர்னிங் அபௌட் லைஃப். ஸோ இருந்தாலும் அது ஒரு மாதிரி யோசிக்காம எப்படி இருக்கிறது? யோசிக்காம இருக்கிறது நெனச்சு திரும்ப இன்னொரு யோசனை வர மாரி தான் இருக்கே தவிர்த்து, யோசிக்காம இருக்கிறத நிறுத்த முடிய மாட்டது. அந்த யோசிக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு எதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நான் யோசிச்சு டயர்ட் ஆவுறேன். டயர்ட் ஆவுறது வந்து லைக் அது எக்ஸாஸ்டிங்கா கண் கூட தெரியுதான்னு தெரியல. பட் ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் வாண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் குறையிறது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆக்டிவா ஃபீல் ஆவாம, ஒரு மாரி டல்லா போய் படுத்துக்கலாம், தூங்கலாம் அப்படின்ற மாரியே ஃபீல் ஆகுறதுக்கான காரணம்லாம், நம்ம வந்து ரொம்ப நேரம் வேலை செஞ்சதால மட்டும் இல்லாம, நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட அது காரணமா இருக்காம். அது வந்து தெரியும்போது தான், ஓகே நம்ம நெறைய யோசிக்கிறோன்றது எனக்கு புரிஞ்சுச்சு. அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இனிமேல் தான் நான் தெரிஞ்சுக்க போறேன். பட் இருந்தாலும், ஸோ யோசிக்கிறதே நமக்கு வந்து யோசிச்சு தான் எல்லா விஷயமும் பண்ணணும். ஆனா வந்து எல்லா விஷயமுமே யோசிச்சு பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதனால தான் வந்து ஹாபீஸ் ஃபார்ம் பண்ணணும். ஹாபீஸ் ஃபார்ம் பண்ணி, அத யோசிக்காம பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் எனர்ஜி சேவ் ஆகும். அப்படின்றது வந்து ரீசென்ட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ ஷெட்யூல்லாம் ஃபாலோ பண்ணி, நீட்டா வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். சின்ன சின்ன வேலைகளுக்குமே யோசிச்சு முடிவு பண்ணாம, அப்படியே ஃப்ளோல பண்ணும்போது தான் கொஞ்சம் எனர்ஜி சேவ் ஆகுற மாரி இருக்கு. ஸோ இதனால பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள நெனச்சு ஃபீல் பண்ணி, வருத்தப்பட்டு, கில்ட்டா ஃபீல் பண்ணி, இல்ல வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறது மூலியமா, நம்மளோட மென்டல் பீஸ மட்டும் கெடுத்துக்கல. நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தையுமே கெடுத்துக்கிறோமோ! அப்படின்ற மாரி எனக்கு ஒரு தோணுச்சு. இத உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ தட்ஸ் வை திஸ் வீடியோ இஸ் ஃபார். ஸோ தட்ஸ் இட். டாட்டா. பை பாய்.